இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருந்தாலும் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவே இல்லாத அந்த இரக்கங்கள் காலைதோறும் புதிவைகளாக இருந்து ஒவ்வொரு நாளும் நீர்களை நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறேன். இந்த மாதமும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகம் முன் சென்று இளைப்பாறுதலை கட்டளிட்டு சரியான பாதையிலே சரியான காரியங்களை நாங்கள் செய்ய நடக்க கர்த்தருக்கு பலன் தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே பற்றி கொள்ள, உண்மையே சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எல்லா பகுதியிலேயும் நீர் செக்கனாய் மகிமையினால் வெளிப்படும்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற ஆராதனையாய் உமக்கு பிரியமான ஆராதனையாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும்படியா என ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை என்றாலும் வார்த்தைகள் என்றாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீரே மகிமைப்படுவீராக. வர வேண்டிய எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வந்து தேவ பயத்தோடும் ஆராதிக்க உதவி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமைக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி ஆராதனை வழிகளை கடந்து செல்வோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ராஜனாம் இயேசு ராஜன். நல்ல கைகள் தட்டி எல்லாரும் அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் வல்லமையாய் கிரியை செய்யோர் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சூரியனே சந்திரனே, சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே அக்கினியே கல்மலையே அம்மேன். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜன் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை நாம் தொடங்கி 6 மாதங்கள் எப்படி போனதுன்றே தெரியல. அவ்வளவு சீக்கிரமாக காலங்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் தான் கொஞ்சம் தாமதமாக போயிட்டுருக்குறோம். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதம் முடிந்து 7வது மாதம் விசேஷித்த ஒரு மாதம். ஏனென்றால் அதெல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. 7வது மாதம் 10ஆம் தேதி தான்
மகா பிரதான ஆசாரியின் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே வருஷத்தில் ஒரு முறை பிரவேசிக்கிற ஒரு நாள் 7வது மாதம் 10ஆம் தேதி. இன்றைக்கு 10ஆம் தேதி அல்ல. அப்படிப்பட்ட விசேஷித்த நாட்கள் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நமக்கு உண்டு. ஆகவே இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆபகுக் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயானில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் என்பதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு விசுவாசமுள்ள தீர்க்கதரிசி என்பதை அவருடைய வசனங்கள் எல்லாம் நமக்கு திட்டமாக வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். ஆபகுக் ஒரு விசேஷித்த தீர்க்கதரிசி. அதாவது இந்த புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து பொதுவாக எழுத்தின்படி பார்ப்போம் என்றால், இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகமானது எப்படி தொடங்குகிறது என்றால், மந்தாரத்தில் தொடங்கி முடிவு மகிமையாய் முடிகிறதாக அந்த 3 அதிகாரங்களையும் படித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கேள்வியில் தொடங்கி ஆச்சரியத்தில் முடிகிறதாக இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இது ஒரு மன்றாட்டு ஜெபம் விண்ணப்பம். இது ஒரு மன்றாட்டு ஜெபம் விண்ணப்பம். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் மன்றாடி போராடி ஜெபிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல வெளிப்படுத்தல்கள் தரிசனங்கள் உண்டாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முதல்ல நான் சொன்ன இந்த தீர்க்கதரிசி விசுவாசமுள்ள ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் வேத வசனங்களில் புதிய ஏற்பாட்டின் பகுதியில் 3 இடங்களில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று, அதாவது ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38 ஆகிய இந்த 3 வசனங்களிலேயும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னென்னா, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். ஒவ்வொன்றாக வாசிக்கலாமா? ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நெக்ஸ்ட், கலாத்தியர் 3:11, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 10:38, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். அப்படி என்றால் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த தீர்க்கதரிசியினுடைய வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், பொதுவாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் பின்பகுதியை மட்டும் வாசித்து பாருங்கள். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. மற்றவருடைய விசுவாசத்தில், தகப்பனுடைய விசுவாசத்தில், பெற்றோருடைய விசுவாசத்தில் நாம் சார்ந்திராதபடி இண்டிவிஜுவலாக நமக்குள்ள தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம்தான் நம்மை ஜெயத்துக்கு நேராக, வெற்றிக்கு நேராக நம்மை பாதுகாப்பும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கோலியாத் எவ்வளோ பெரிய மனுஷன், அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக நின்று கொண்டிருக்கிறான். தாவீது குட்டி ஒரு பையன், அவன் என்ன செய்தான் தெரிந்தான் உங்களுக்கு? கவனிலே கூழாங்கல்லை வைத்து அவன் வீசும்போது அந்த கோலியாத்துடைய நெற்றியிலே போய் சரியாக பட்டது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கோலியாத்துக்கு முன்னாடி பரிசை பிடிக்கிறவன் போய் கொண்டிருக்கிறான். அவன் அந்த பரிசையை பிடிக்கவில்லை. அந்த தடுப்பை பிடிக்காததுனால ஏமாந்திருந்த போது தாவீது அங்கே வெற்றியை கண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வேறு யாருடைய விசுவாசத்தில் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. பர்சனலாக தனிப்பட்ட முறையில் தேவனோடு உள்ள அந்த உறவு, அந்த விசுவாசம்தான் மிக விசேஷித்த விதமான விசுவாசம். ஆகவே தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி என்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு விசுவாசம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது
தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தில் நாம் படிப்படியாக வளரும்போது தான் அது நம்மை மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளாக கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். ஆகவே இந்த தீர்க்கதரிசி விசுவாசமுள்ள ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பல சூழ்நிலைகளில் இந்த தீர்க்கதரிசி ஐயோ 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 என்று 5 முறை அவர் சொல்லி கொண்டிருக்கும்போது அதுக்கப்புறம் கர்த்தருடைய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்கிறான். இறுதியாக நாம் 3ஆம் அதிகாரம் நாம் 17வது வசனத்திலிருந்து படிக்கும்போது அவனுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். பாருங்கள். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆண்டவராகிய கர்த்தருடைய பலன். அவர் என் கால்களை மான்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். எவ்வளவு அருமையான ஒரு அறிக்கை பாருங்கள். இது நம்முடைய அறிக்கையாக இருக்க வேண்டும். என்ன ஆனாலும் ஆகட்டும், போனாலும் இப்படியோட சொல்லலாம், போனாலும் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுடைய கரத்தில் இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். அந்த சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய முக நாடி தெரியும். ஆக அதற்கேற்ற ஒரு பயிற்சியை, அதற்கேற்ற ஒரு விசுவாசத்தை, அனுபவத்தை நாம் படிப்படியாக பெற்றுக்கொள்ளும் போது நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்கிறது போல ஆரம்ப காலம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? சம்பூரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தங்களுடைய முடிவை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரம்ப அற்பம், ஆனால் முடிவு சம்பூரணம். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் கடைசி வரைக்கும். ஆகவே தான் பேதுரு சொல்கிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? நல்ல போராடணும். போராட்டம் உண்டு, கஷ்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, சோதனை உண்டு. ஆனால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான். அவரிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இந்த தீர்க்கதரிசியானவர் விசுவாசமுள்ள ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை விண்ணப்பமாக பாட்டாக பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். படிப்போம். 1-2. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த வருஷத்தின் நடுவில், வருஷத்தின் மத்தியில் வந்திருக்கிற நாம் அந்த சிகாயோனில் ஆபகு பாடினது போல நானும் நீங்களும் பாடலாமா? பாட முடியுமா? முடியும். பாடுவோமா? வருடங்களின் நடுவில் உயிர்ப்பையும் கர்த்தாவே வார்த்திக்க பண்ணிடுமே. என்னில் துதிகளில் தொனி கேட்க பின்மாறி பொழிந்திடுமே. ஆதி என்பால் நிறைய உயிர்ப்பித்து உணர்த்திடுமே. ஓம் சாயல் நான் நனிய பின்மாறி பொழிந்திடுமே. ஆதி என்பால் நிறைய உயிர்ப்பித்து உணர்த்திடுமே. ஓம் சாயல் நான்
அணிய எக்கால தொனியுடனே இயேசுராஜன் வருவார். ஏகமாயெழும்பிடுவோ என்றென்றும் வாழ்ந்திடவே எக்கால தொனியுடனே இயேசுராஜன் வருவார். என்று வாழ்ந்திடவே. அல்லேலூயா. இந்த வருஷங்களின் நடுவிலே அவர் நம்மை உயிர்ப்பிக்க, அவருடைய கிரியை நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்படுதெல்லாம் இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே நாம் முதலாம் 2ஆம் வசனத்திலே பார்த்தோம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய பகுதியே ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு காரியம். ஆமேன். ஆண்டவருக்கு பயப்படுதலே என்னவா? ஞானத்தினுடைய ஆரம்பம். அது இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. த ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த அண்ட் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆகவே நாம் எப்போதும் கர்த்தருக்கு பயந்து நடக்க கர்த்தர் நம் விரும்புகிறார். நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு என்ன உண்டு? திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்படி என்றால் ஆபகு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை பற்றி அவர் சொல்கிறார், எனக்கு என்ன உண்டானது? பயம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்விதமாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம்? கல்யாண நாட்கள்லாம் படிப்பாங்க, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான்னு சொல்லி 128ஆம் சங்கீதத்தை வாசித்து ஆசீர்வாதமாக எங்கேருந்து வருது? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி முடிப்பாங்க. நல்லது தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு என்னத்தை உண்டாக்குது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படும் போது சில மாற்றங்கள், சில காரியங்கள் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுகிறனுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் மாற்றங்கள், கர்த்தருக்கு பயப்படுடைய வாழ்க்கையிலே உண்டாகும் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினை வாசிக்கலாமா? அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. உன் புத்திரன், ஏகசுதன், நேச குமாரன் என்று பாராமல் என்ன செய்தாய்? எனக்காக என்ன செய்தாய்? ஒப்பு கொடுத்தாய் என்பது மிக மிக முக்கியம். முடியுமா? யோசித்து பாருங்கள். 100 ஆண்டுகள் பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தத்தின்படி குமாரன் கிடைத்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சோதனையில் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தபடியினாலே தான் எதை அதிகமாக நேசித்திருந்தானோ, எதை அதிகமாக விரும்பியிருந்தானோ அவ்வளவையும் யாரு கொடுத்தது? கர்த்தருக்கென்று என்ன செய்தான்? அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீ உண்மையாகவே கர்த்தருக்கு பயப்படா இருப்பீர்கள் என்றால் முதலிடம் கர்த்தருக்கு. முதலிடம் கர்த்தருக்கு. எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க என்று உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கு உண்மையாகவே பயப்படல் இருப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் பாருங்கள், மனைவிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை, வேறு யாரிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் புறப்பட்டு போய்விட்டான். தன்னுடைய குமாரனை, நேசகுமாரனை, ஏகசுதன், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த இந்த குமாரனையும் கூட மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க நினைத்தான், ஒப்பு கொடுத்தான் என்றால் இவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படலாம் இருந்தால் முதலாவது கர்த்தருக்கு, எது வந்தாலும் என்ன முதலாவது கர்த்தருக்கு என்று அர்ப்பணிப்பீர்கள். அப்படி அர்ப்பணிக்காதவங்க இன்னும் கர்த்தருக்கு சரியான பயம் இல்லை என்று தான் அர்த்தம். ஆமேன். ஆகவே தான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், தேவ பயமானது நம்மை ஞானத்தில் வளர்த்தி இன்னும் அதிகமாக அவரோடு கூட நெருக்கமாக இருப்பதற்கு உதவி செய்கிறது. விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்வதற்கும் உதவி செய்யும்.
ஆகவேதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அந்த படிகளை குறித்து ரோமர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தால் இந்த 7 steps ஆஃப் ஆபிரகாம்ஸ் ஃபெய்த் 17வது அதிக வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை 7 குறிப்புகளை நாம் பார்க்க முடியும். ஆமேன். விசுவாசத்தில் வளர்ச்சி மிக முக்கியம். அற்ப விசுவாசம், கடுகு விதைகளை விசுவாசம், பெரிய விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். வளர்ச்சி இல்லாத விசுவாசமாக இருப்போம் என்றால் அற்ப விசுவாசிகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார். நீங்கள் அந்த வீட்டில் போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய அறிக்கை, விசுவாசத்தினுடைய ஸ்டெப்ஸை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதில் நீங்கள் படிக்கலாம். 17ஆம் வசனம் தொடங்குங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வரும் மரித்தோரை உயிர்ப்பித்து. சரி, இப்படி ஒவ்வொன்றா நாம் படித்த 7 விதமான படிகள் விசுவாசத்தில் அவன் போயிருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பூரணமான ஒரு விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் நாம் இன்னொரு வசனத்தை படித்து முடிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லுற காரியத்தை பாருங்கள். கர்த்தருடைய தூதன் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், பாருங்க, இந்த காரியத்தினை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் விசுவாசிகளுடைய தகப்பன் என்று ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். அந்த ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் சத்தியம். ஆமேன். ஆகவே ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்திருந்தபடினாலே அவன் விசேஷித்த காரியத்தை மனப்பூர்வமாக தன்னுக்கு ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் முதலிடம் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஆமேன். அல்லேலூயா. என்னென்ன காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆராதனைக்கு வருவதென்றாலும், கர்த்தருக்காக செயல்படுவதென்றாலும், கொடுப்பதென்றாலும், எதுவானாலும் சரி. அன்றைக்கு உபவாச ஜெபத்தில் திடீரென்று ஒரு தாய் முன்னாடி கொண்டு வந்து ஒரு காயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னன்னு கேட்டேன். இதுதான் முதல் கனின்னு சொன்னாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், சாதாரணமான ஒரு காய் என்று சொன்னாலும் அது பாஸ்டமாவுக்கு ரொம்ப விருப்பம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கும் விருப்பம். எவ்வளவு கொடுக்கிறோம் என்று அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக உற்சாகமாக செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். எந்த ஆசீர்வாதம்? எல்லா உன் மூலமாக பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சில ஆபிரகாம் சொன்னாரே. அப்படி என்றால் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான் என்பதுதான் இது முதலாவது குறிப்பாக இருக்கிறது. ரெண்டாவதாக ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 42, 17, 18 வசனங்கள். அவர்கள் எல்லாரையும் 3 நாள் காவலிலே வைத்தான். அதாவது எகிப்தில் தானியம் உண்டாயிருந்தது. கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்பட்டபடினால அந்த யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவ்வப்போது வந்து அவங்க தானியத்தை வாங்கி கொண்டு போனாங்க. இது 2வது முறை நினைக்கிறேன். 2வது முறை வந்த போது அவர்கள் எல்லாரும் 3 நாள் காவலிலே வைத்தான். 3 நாளிலே காவல் வைத்தான். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். என்ன சொல்றாரு? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். இந்த பகுதியிலே நீங்க பார்க்கும்போது சகோதரர்களை அவர் சந்தித்து பேசும்போது அவர் சொல்றாரு, நான் யாரு? தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமேன். அல்லேலூயா. தேவ தரிசனம் பெற்று அவனுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்கள், பாடுகள், கஷ்டங்கள், சகோதரரால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு இல்லையா, எவ்வளவு கடினமான பாதையில் அவன் கடந்து வந்திருக்கிறான். இப்போ எகிப்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை சந்திக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்?
நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், என்னுடைய சகோதரர்களுக்கு நான் தீமை செய்ய மாட்டேன். அப்படிதான் அர்த்தம், அப்படிதானே? இல்லைன்னா சரியா வந்து மாட்டிட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சில சொல்றது போல இல்லை. அவன் சொல்ற, நான் யாரு? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அவன் துணிந்து தன் சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. அவன் துணிந்து தன் சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக, தேவ சித்தம் அவனுக்கு நிறைவேறுவதற்காக அவன் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர்களுக்கு தன்னை அவன் வெளிப்படுத்தும் போது மறைவான இடத்துல போய் என்ன செய்தார்? அழுததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர் எல்லாரும் பயந்துட்டாங்க என்ன நடக்க போகிறதோ என்று. அப்போது ஆதியாம் 45 அதிகாரம் 5 வசனம் முதல், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா என்ன ஆறுதல் பாருங்க, அது உங்களுக்கு விசனமா இருக்கும். வேண்டாம் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படி, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் தான் என்னை முன்னே அனுப்பினார், நீங்க அல்ல. பாருங்க, அவன் அடிக்க பாருங்க, நீங்க அல்ல, தேவன் தான் ஜீவ ரட்சனை உண்டு பண்ணும்படியாக என்னை உங்களுக்கு முன்னமேயே அனுப்பி இருக்கிறார். இவ்விதமாக எவ்வளவு ஆறுதலான வார்த்தை சொல்லி சகோதரர்களை அவன் நேசித்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவன் தேவனுக்கு பயந்தவன். தேவனுக்கு பயந்தவன் ஒருபோதும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? துணிந்து தீமை செய்ய மாட்டான். துணிந்து தீமை செய்ய மாட்டான். அது மட்டுமல்ல, 39 அதிகாரத்தில் அந்த போத்திபாவுடைய வீட்டில் இருந்த நாட்களில் அவன் தேவனுக்கு பயந்தது நிமித்தமாகத்தான் பாவம் செய்யக்கூடிய எவ்வளோ சந்தர்ப்பம், எந்த தடையும் இல்லாமல் இருந்த போதும் கூட அவன் என்ன செய்தான்? தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவன் துணிந்து பாவம் செய்ய மாட்டான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து இருக்கிறோம்? சிலருடைய வாழ்க்கையில பார்த்தா துணிந்தவங்க செய்துட்டு அதுக்கப்புறம் பாடுபடுறான். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. தேவனுக்கு பயந்தவன் யோசேப்பு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி சகோதரர்கள் என்ன செய்தான்? அரவணைத்து நேசித்து அவங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுக்கு பயந்தவனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற காரியம் என்ன? துணிந்து தன் சகோதரர்களுக்கு தீமை செய்ய மாட்டான். படிப்போம். லேவியராகமம் 19 அதிகாரம் 14 வசனம். தேவனுக்கு பயப்படுகிற என்ன செய்வான் பாருங்கள். செவிடனை நிந்தியாமலும், என்னங்க? செவிடனை என்ன செய்யக்கூடாதான்? நிந்திக்காமலும், குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. ஆமேன், ஆமேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செவிடனை என்ன செய்யக்கூடாது? இது செவிடு. என்னது செவிடா? செவிடன் என்ன செய்யக்கூடாது? நிந்திக்க கூடாது. பிறகு குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வையாமலும் தேவனுக்கு பயந்திரு. அல்லேலூயா. உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்றால், வயதான நேரத்தில் சிலருடைய காது மந்தமாக இருக்கலாம், ஆனால் அவங்கள பார்த்து அந்த செவிடு, அந்த குருடு என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? தீமையாக பேசக்கூடாது, அவங்கள குற்றப்படுத்த கூடாது. அதுதான் ஒரு தேவனுக்கு பயந்தனுடைய வாழ்க்கை. ஒரு வேளை அவங்க செவிடாக இருந்தால் பக்கத்தில் போய் அவங்கள மெதுவாக பேசலாம், அல்லது கண் சரியான பார்வை இல்லாவிட்டால் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஹெல்ப் பண்ணாமே ஒழிய அவங்களை என்ன செய்யக்கூடாதான்? நிந்திக்கக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்காமலும், குருடனுக்கு முன்பாக தடுக்கலை வைக்காமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? செவிடனோ குருடனோ அல்லது கால் மூடப்பட்டவர்களோ இவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? மாற்றுத்திறனாளிகள். அவங்க யார் அவங்க மாற்றுத்திறனாளிகள் என்று அருமையான பெயரை வைக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஆமாம். மாற்றுத்திறனாளிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? நிந்திக்க கூடாது, கேவலமாக பேசக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக செயல்களை செய்யக்கூடாது. அதுதான் உண்மையான தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே லேவியராகமம் 25 அதிகாரம் 17-18 வசனத்தை பாருங்கள். உங்களில் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. பிறனுக்கு என்ன செய்யக்கூடாதா?
அநியாயம் செய்யக்கூடாது. நியாயமான காரியத்தை செய்ய சொல்லி தான் வேதம் சொல்கிறது ஒழிய அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஆகவே உங்களில் ஒருவனும் மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு நீ எப்படி இருக்கணும்? பயந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியமானது நம்முடைய ரட்சிப்பிலேயே தொடங்கணும். யார் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயமான தீர்ப்பு கொடுக்கக்கூடாது, அநியாயமான கிரியை செய்யக்கூடாது, அநியாயமாக யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, விதவைகள் வீட்டை வஞ்சிக்கக்கூடாது. சில குடும்பங்களில் சில பிரச்சனை வரும்போது நாம் நீதி நியாயத்தை நாம் சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஒழிய அநியாயமான காரியத்தை செய்யக்கூடாது. ஒருவனும் உங்களில் ஒருவனுக்கும் என்ன செய்யக்கூடாதான்? அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் சகவியை பார்க்கும்படியாக அந்த தேசத்தில் வரும்போது அவன் குள்ளமாக இருந்தபடினால் மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசு பார்க்கலான்னு சொல்லி அவன் தன்னை அத்தி மரத்தின் எல்லாம் மறைத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அந்த வழியாக வந்து என்ன சொன்னார்? சகைவே, கீழே இறங்கி வா. ஏன்? எதுக்காக? நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போனார். அப்போ சகையுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யாரிடத்திலாயிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன போது இயேசு என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆகவே அந்த ரட்சிப்பின் ஆரம்பத்திலேயே அநியாயமான காரியத்தை செய்வதற்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில மரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லேண்ட் புரோக்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் சாகுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஏதாவது ஏமாற்றம், ஏதாவது அநியாயம் பண்ணி. அதனால தான் விசுவாசிகள் புரோக்கர் வேலை செய்யவே கூடாது. தோத்திரம். ஆமேன். அது பொய்யான பண காரியத்தை கொண்டு கூடும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நஷ்டப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சகையை சொல்கிறாரு, நான் யாரிடத்திலாயிலும் என்ன செய்யணும்? அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னபோது தான் இயேசு சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டில் ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. ரட்சிப்பின் ஆரம்பத்திலேயே இந்த காரியத்திலே நாம் சரியாக இருப்போம் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம் என்று பொருள். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு என்ன செய்யணும்? பயந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அப்படிப்பட்ட தேவ பயத்தோடு இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் படிக்கும்போது லூக்கா சுவிசேஷம் 19 சகையுன் என்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பின் ஆரம்ப நாட்களிலேயே நாம் அநியாயமான காரியத்திற்கு இடம் கொடாதபடி நீதி நியாயமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனால அறிந்து கொள்ள வேண்டும். அதே லேவியராகமம் 25 35 36 37 வசனங்கள். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடே பிழைப்பானாக. நீ அவன் கையில் வட்டியாவது வந்துட்டியா? நீ அவனுடைய கையிலே வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து நீ என்ன செய்யக்கூடாது? வட்டிக்கு கொடுத்தவங்கலாம் இப்போ அடிபடுறாங்க. விசுவாசிகள் கூட வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி. ஆனால் கிறிஸ்துவை அறியாத சிலருடைய சகோதரர்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவங்க பேங்க்கில் வர்ற வட்டி கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உண்மைதானா? எத்தனை பேருக்கு தெரியும்? பேங்க்கில் வர்ற வட்டியை கூட மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்களுடைய தாங்கள் அதை உபயோகப்படுத்துறது இல்லை. இஸ்லாமிய சகோதரர்களை கேட்டு பாருங்கள். நிறைய பேர் ரொம்ப ஐஸ்வர்யாக இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த பணத்தை வைத்து மற்றவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறாங்க. ஆமேன். பேரனை சொல்ல வரல, எங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்படி என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் நம்மிலே எத்தனை பேர் பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி வாங்கி அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறோம்? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
வட்டி கையில் வட்டியாவது வட்டியாவது பொலிசையாவது, பொலிசை என்பது லஞ்சம் போல, எக்ஸ்ட்ரா கைக்கூலி வாங்குறது போல பொலிசை வாங்காமல் தேவனுக்கு பயந்து உன் தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா. நீ உண்மையாகவே தேவனுக்கு பயப்படாய் இருப்பாய் என்றால் வட்டி வாங்காதே, பொலிசை வாங்காதே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான். சங்கீதம் 15 நாம் இறுதி வசனத்தை படிக்கிறோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் வட்டி வாங்க கூடாது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்டதான் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருப்பாங்க. ஆகவே தேவனுக்கு பயந்தவன் சகோதரிடத்தில் வட்டி வாங்கக்கூடாது, பொலிசை வாங்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியும் என்றால், உதவி செய்ய முடியும் என்றால் செய்யலாம். அதை கர்த்தர் விரும்புகிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வருவோம். உபாகமம் 10:20. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து, அவரை பற்றி கொண்டிருந்து, அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. சரி, தேவனுக்கு பயந்து அவர் என்ன செய்யணும்? சேவித்து அவரையே என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். தேவனுக்கு பயப்படாதவங்க கூட ஆராதனையில் பார்த்தீங்கன்னா அவங்க சேவிக்கவும் மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளவும் மாட்டாங்க. சின்ன பாஸ் சொன்னது போல கை கட்டிட்டு தான் அப்படி நிற்பாங்க, விவேகானந்தர் மாதிரி. சில பிள்ளைகளை பார்த்தா புத்தர் மாதிரி உட்காந்துருக்கான், கையும் ஆட்டுறதில்லை, காலும் ஆட்டுறதில்லை, தலையில் தான் பொம்மை இல்லை. சில புத்தர் மாதிரி உட்காந்து பசங்க, வாலிப பசங்க கூட அப்படி உட்காந்துருக்காங்க. சிலர் கை கட்டிட்டு விவேகானந்தர் மாதிரி உட்காந்துருக்காங்க. பிரியமானங்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பயந்து அவருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை சேவிக்க வேண்டும். சேவிப்பது, அவரை பற்றி கொள்வது. இந்த அனுபவம் அநேகருக்கு தேவ சமூகம் என்றால் பயமே இல்லாத சில சூழ்நிலையினால் தான் அவங்க ஆண்டு என்ன செய்யறதில்லை, சேவிப்பதில்லை, அவருக்காக எதையாவது செய்ய விரும்புவது இல்லை, அமைதியாக இருந்துட்டு போகிறாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால் அவரை சேவிக்க வேண்டும், அவரையே என்ன செய்யணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். கிளிங் அன்டு ஜீசஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளிங் அன்டு ஜீசஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குரங்கு தன்னுடைய குட்டிகளை பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டி என்ன செய்கிறது? தாயை கட்டியாக இடுக்கி பிடிச்சு கொள்கிறது. ஆஸ்திரேலியாவில் கங்காரு பார்த்துருக்கீங்களா? படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுபோல் நாம் ஆண்டவர் இயேசு என்ன செய்யணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எங்கே ஓடினாலும் வந்தாலும் அவரோடு நாம் இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவர் என்ன செய்கிறான்? சேவிக்கிறான். சேவிப்பது, கர்த்தருக்கு ஆராதனை செய்வது. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பல சூழ்நிலைகளில் ஜனங்கள் தள்ளப்பட்ட போது யோசுவாவின் அறிக்கையை நீங்கள் பாருங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால், பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில். சரி, 13ஆம் வசனம், உபாகம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பாருங்க, அப்போ ஆண்டவர் என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும், அவரை சேவித்து அவருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், ஆராதனை செய்ய வேண்டும். யோசுவாவின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அது முக்கியம் இல்லையா? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேற பின்ன யாரும் சேவிப்பீங்க இல்லையா? அவரை சேவித்து நேசித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பற்றி கொள்ளும்போது அவர் நம்மை விடாமல் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆராதனை ரொம்ப நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரவாரமாக இருக்கும். அதில் குறைவே இருக்காது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் ஆராதனை குறைந்தது என்று சொன்னால் கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுவதில்லை என்று தான் பொருள். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போதும் துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை எப்போதும் என்னுடைய இருதயத்தில் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், இரவு நேரத்தில் கூட சொப்பனத்தில் கூட பாடல் பாடிக்கொண்டே இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தேவ பயம் இருக்கும் என்றால் அவரை அன்போடு நாம் சேவித்து நேசித்து ஆராதித்து அவரையே நாம் என்ன செய்யலாம்? பற்றி கொள்ளலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக இருக்க வேண்டும். உபாகமம் 17
உபாகமம் 17, 18, 19, 20 வசனங்கள். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, ராஜாவுடைய பிரமாணத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜாவானவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்கு தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி, ஆமென், தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை வைத்து எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், கவனிங்க, ராஜாவாக இருந்தாலும் லேவியரிடத்தில் அந்த நியாயப்பிரமாண நூலை வாங்கி தனக்கென்று ஒரு தனி பிரதியை வைத்துக்கொண்டு ஜீவிய காலமெல்லாம் அதை என்ன செய்யணுமா? அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே ஹல்லேலூயா. வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை வாசிக்கணும் இல்லையா? இங்கே ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் தனக்கென்று ஒரு தனி பிரதியை எழுதி வைத்துக்கொண்டு அதை என்ன செய்யணும்? வாசித்து ஜீவன நாளெல்லாம் கை கொண்டு வரும்போது தான் தேவ நோக்கம் அவனுக்குள்ளே நிறைவேறும், அவனுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதை உங்கள் சிறு பிள்ளைகள் பார்க்கணும். நீங்கள் ஃபோனை பார்க்குறது இருக்கிறதுனால பிள்ளைகளும் ஃபோனை பிடிக்கிட்டு போகிறாங்க. செல்ஃபோனை பிடிக்கிட்டு போகிற காரணம் என்ன? நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க, அதனால் அவங்க பிடிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும், நீங்கள் ஜெபிக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும். அப்படிப்பட்ட அனுபவம் தான் பிள்ளையுடைய வாழ்க்கையில் பின்னாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி தானே? அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18, 19, 20வது வசனத்தின் வாசி தெளிவாக பார்ப்பீர்கள் என்றால், ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் நியாயப்பிரமாண நூலை தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வைத்துக்கொண்டு வாழ்நாளெல்லாம் அதை வாசித்து அதன்படி நடப்பான் என்றால் அவனுக்கு மட்டுமல்ல, அவன் பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். முடிச்சிட்டீங்கன்னா 20 வசனம். இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். நாம் நித்திய ராஜ்யத்திலே போய் சேருவதற்கு நாம் தனிப்பட்ட முறையில் நாம் ஒருத்தருக்கும் தனி பிரதி வேண்டும். ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் பைபிள் வேணும். ஆமாம், பைபிளுக்கு முக்கியத்துவம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏதோ காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் பைபிள் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க, இலவசமாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்படியும் நாங்கள் சில கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். என்றாலும் நீங்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த வசனமானது உங்களுடைய கால்கள் தீபம், பாதைக்கு வெளிச்சம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. துக்கத்திலே அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிங்க, வேதத்தை நேசிங்க. இங்கே ஒரு ராஜா கூட தன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, ராஜ்யம் நீடித்திருப்பதற்கு தேவனுக்கு பயந்து அவன் ஒரு பிரதியை தனக்கென்று வைத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இது அவன் நீடித்து வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 22, 23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தரை என்ன செய்வான்? துதிப்பான் இல்லையா? துதிக்கிறது என்று சொல்வது நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்டாகக்கூடிய, இதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாய் கர்த்தரை நேசித்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் தான் துதிப்பது. அல்லேலூயா. துதியில் தேவ வருவாய், நான் துதித்து துதித்து உம்மை பாடி மகிழ்ந்திடவே துதியில் தேவ வருவாய். பழைய பாடல் இதெல்லாம். 6 லட்சம் பேரில் அதி உதித்து உதித்து சென்ற அதிரூப சொரூபா. 6 லட்சம் பேரில் வனாந்திரத்தில் அவரோடு கூட இயேசு சென்றார் தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவரோடு கூட இயேசு இருந்தார். அந்த ஞான கண்மலை அவளோடு கூட இருந்தது. ஆகவே நாம் எப்போதும் துதித்து கொண்டு இருக்கும்போது அங்கே தேவன் வருவார். ஏனென்றால் அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை துதியுங்கள். முடிச்சிட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுகிற விஷயம் என்னன்னா, கர்த்தரை துதித்து அவரை கனம் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை அசட்ட பண்ணவர்கள் என்ன செய்வாங்களா? பலவீனப்பட்டு போவாங்க, தூரமாக போயிடுவாங்க. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை துதியுங்கள், அவரை கனப்படுத்துங்கள், அவர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 128ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்து நடப்பாய் என்றால் உன் கையின் பிரயாசத்தை வேற்று மனுஷர் சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் கையின் பிரயாசத்தை நீ எப்போது சாப்பிடுவாய்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடப்பாய் என்றால் உன் கையின் பிரயாசத்தை வேற்று மனுஷர் சாப்பிடுவதற்கு இடம் கொடுக்கவே மாட்டார். அப்படி என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடப்போம் என்றால் நம்முடைய எல்லா பிரயாசத்தின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார், நாம் அதை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. ஆகவே 128ஆம் சங்கீதத்தில் அநேக ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாமே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் அவருக்கு பயந்து சேவித்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமாம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல், கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமல், கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால், ஆமென், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவது என்று சொல்வது மிக முக்கியம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருக்கு பயந்ததினால தேவனுக்கு முதலிடம் கொடுத்தான். தான் நேசித்து இருந்த தன்னுடைய ஒரே குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தின் அட்டவணையிலும் நாம் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது தேவனுக்கு இடம் கொடுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். இரண்டாவதாக யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவன் தேவனுக்கு பயந்ததினால துணிந்து சகோதரர்களுக்கு விரோதமாக செயல்படவில்லை, துணிந்து அவன் பாவம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அதே போல் கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்பது என்றால் எந்த மாற்றுத்திறனாளிகளையும் நாம் கேவலமாக அவங்களை பேசக்கூடாது, அவங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. அடுத்து நாம் பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யாருக்கும் எந்த வகையிலும் அநியாயமே செய்ய மாட்டான் என்று சொல்லி, அதனால தான் சகையுடைய வாழ்க்கையிலே நான் எதையாயிலும் அநியாயமாய் செய்திருந்தானால் நாளத்தனையாக திருப்பி தருவேன் என்று அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைங்க யாரிடத்திலும் தங்கள் பணத்தை கொடுத்து வட்டி வாங்க மாட்டாங்க. அப்படி தீர்மானம் பண்ணால் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் அவரை சேவிப்பான், அவரை பற்றி கொள்வான், ஆராதனை செய்வான். மற்றவர்கள் எல்லாரும் சும்மா அப்படியே ஷோ காட்டி இருப்பாங்க. ஆராதனை வருகிற எல்லாரையும் நம்ம கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிவிட முடியாது. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவது தான் உண்மையாகவே அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வார்கள். அது மட்டுமல்ல, ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வைத்து கொண்டு என்று சொல்வது, வேத வாக்கியத்துக்கு வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் அந்த வசனம் நம்மை நீடித்த ஒரு ஆயுளை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை நீண்ட வாழ்க்கைக்கென்று நடத்தி கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய கையின் பிரயாசத்தை வேற்று மனுஷன் சாப்பிடுவதற்கு தேவன் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக நாம் பார்த்தோம், சாமுவேல் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவருக்கு பயந்து சேவித்து அவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:22 வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்பட்டவன் எவ்வித ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தருக்கு பயப்பட்டவன்
இவ்வித ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆதலால் என் உள்ளமே சதாவ சமூகம் நிதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் கண்டடைவாய். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, ஜூலை மாதம் முதலாவது வாரத்தினுடைய இந்த ஆராதனைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்கிற தலைப்பில் நீர் அநேக காரியங்களை எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் கேட்டு இருக்கிறோம். ஆனால் அதன்படி செய்யக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சங்கீதக்காரன் 37:31 சொன்னது போல நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் வாழ்வோமானால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம் என்று யாக்கோபு 1:22 வாசிக்கிறது போல நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டோம், அது முடிவு ரொம்ப முக்கியம், அது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த முதலாவது ஆண்டவரே பாஸ்டருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையின்படி நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் முடித்து விடுவோமா இல்லை முடிக்க முடியுமா என்கிற எண்ணத்தோடு கூட உம்மை நோக்கி ஓடும்படிக்கு ஆண்டவரே, சுற்றி நிற்கிற பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகுதிப்படுத்தும். தாழ்மையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எங்களை நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்திலும் 7வது மாதம் ஆண்டவரே, ஒரு பந்தியை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி நீ போயிருக்கிறீர். நீர் வரைக்கும் நாங்கள் இந்த பந்தியை இந்த பூமியில் ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எப்போ வருவீர் என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பந்தியும் நீர் எங்களுக்கு தந்து போயிருக்கிற ஆண்டவரே, விசேஷமாக இந்த பந்தியிலே பங்கு பெற்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு பலவிதமான போராட்டத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தால் அவளை சுகமாக்குற தேவன், உம்முடைய ரத்தம் உம்முடைய சரீரம் ஆண்டவரே எங்களை சுகமாக்குறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய காரம் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஒவ்வொருவர் மேலும் அமரப்பண்ணி தொட்டு அவர்களை சுகப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதனை தொடங்கினது முதல் முடிவு வரைக்கும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தால் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடினரே. வான சேனையோடு மத்தியில் இறங்கி வந்தபடியினால் நம்ம துதிக்கிற ஆண்டவரே, அதிகமாயுமே ஆராதித்து உம்மை போற்றி உம்மை புகழ்ந்து பாட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எங்கள் சபையாருக்கும் எல்லாருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே பேசப்பட்ட வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை ஆண்டவரை சோதித்தீர் ஆண்டவரே. பல போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தேவன் யோசேப்பு ஆண்டவரே பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கும்போது ஆண்டவரே அவரை ஆசீர்வதித்தீரே, உயர்த்தினீர் ஆண்டவரே. மற்றவருடைய குறைகளை கர்த்தாவே கஷ்டங்களை நாங்கள் அவர்களை குறைகளை கண்டு அவங்களை அந்த வழியில் நடத்தாதபடி அவர்களை நேசித்து வழி நடத்த வேண்டிய கிருபை எங்களுக்கு தந்து நடத்தும். இப்படி கர்த்தர் எங்களுக்கு வேதத்தில் இருக்குதான புதை பொருட்களை வெளிப்படுத்தி காட்டினபடி நாளம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த மாதமெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் வாலிபர்கள் எல்லாரோடும் வேலை ஸ்தலங்களோடும் கூடவே இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஊழியங்களை ஆசீர்வதியும், யூத் மீட்டிங்கை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா வாலிப பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து நடுக்க ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதபடி ஆண்டவரே, உம்மிடத்தில் மாத்திரம் அன்பு கூர்ந்து ஜீவிக்க உதவி செய்வீராக. ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்பும். மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.